Hi students, நாம் இப்போ progress check page number 57ல இருக்குங்க. அதை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். chapter 2 numbers and sequencesல இருக்கிறதுங்க. class 10 சமச்சீர் syllabusல progress checkல 3 question இருக்கு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்த்தலாம். இது வந்து arithmetic progression related வர question. APங்கிறது arithmetic progression. ஸோ இப்போ arithmetic progressionனா அந்த terms எப்படி இருக்கும்னா a plus d, a plus 2d, a plus 3d இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இதில் ஏங்கிறது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம், சரிங்களா? d வந்து காமன் டிஃப்ரென்ஸ். காமன் டிஃப்ரென்ஸ்னா என்னன்னா எனி டூ நீங்கள் கன்சிக்யூட்டிவ் உங்களுக்கு டேர்ம்ஸ் எடுத்து நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டி தான் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் டி மைனஸ் ஏ வந்து டி தான், ஏ ப்ளஸ் 2d மைனஸ் ஏ மைனஸ் டினாலும் டி தான். ஸோ எந்த டூ டேர்ம்ஸ் நீங்கள் எடுத்து நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணாலும் உங்களுக்கு காமன் டிஃப்ரென்ஸ் டி தான் கிடைக்கும். அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் டேர்ம், இது வந்து T1, T2, T3 டேர்ம்ஸை T1, T2, T3 ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ ஜென்ரல் டேர்ம் வந்து ஏ ப்ளஸ் n-1d இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் வச்சுட்டு தான் நம்ம இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். The difference between any two consecutive terms of an arithmetic progression is, இப்போ தானுங்க பார்த்தோம், எந்த ரெண்டு கன்சிக்யூட்டிவ் டேர்மோட நீங்கள் டிஃப்ரென்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு என்ன கிடைக்குங்க? காமன் டிஃப்ரென்ஸ் டி தான் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து காமன் டிஃப்ரென்ஸ். சரிங்களா? பிகாஸ் நீங்கள் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறீங்க, ரெண்டு கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸோட டிஃப்ரென்ஸோட ஆன்சர் வந்து எப்பயுமே டி தான். அது நத்திங் பட் காமன் டிஃப்ரென்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, if a and d are the first term and common difference of an AP, then eighth term is what? இப்போ ஸ்பெசிஃபிக்காக அந்த எயித்து டேர்ம் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. நாம் ஜென்ரல் டேர்ம் Tn வந்து a plus n-1 into d நமக்கு தெரியும். ஸோ T8, இப்போ எயித்து டேர்ம் T8 எப்படி இருக்கும் அப்படின்னா a plus 8 minus 1 into d, that is a plus 7d. இதுதான் வந்து எயித்து டேர்ம். ஸோ எயித் டேர்ம் will be of the form a plus 7d. அவ்வளோதாங்க. Next, if Tn is the nth term of an arithmetic progression, then T2n minus Tn என்ன? இப்போ என்னன்னா Tn நமக்கு ஆல்ரெடி ஜென்ரல் டேர்ம் நமக்கு தெரியும். இப்போ T2n minus Tn வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. நம்ம தனியாக போட்டுடலாம். இப்போ அவங்க கேட்குறது என்னன்னா T2n minus Tn என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? நமக்கு ஆல்ரெடி Tn வந்து என்னன்னு தெரியும், ஜென்ரல் டேர்ம் ஆஃப் அன் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் வந்து a plus n-1 into d. ஸோ நம்ம இதை தான் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ T2n வந்து பார்த்தீங்கன்னா a plus 2n minus 1 into d. ஸோ T2n minus Tn வந்து a plus 2n minus 1 into d minus a plus n minus 1 into d. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். a plus 2nd, இந்த d வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம், மைனஸ் d minus of a plus nd minus d. bracket எடுத்தலாம். a plus 2nd minus d minus a minus nd plus d. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா plus a minus a cancel ஆயிரும், minus d plus d cancel ஆயிரும், 2nd minus nd is nd. That's all. So the answer is nd. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராக்ரஸ் செக் இந்த 3 நம்ம முடிச்சிட்டோம். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.